வணக்கம். ராஜீவன், ஆர்ட் டைரக்டர் ராஜீவன் பேச வர ஸ்டேஜ். சார் ராஜீவன் சார் மேல வாங்க. எங்க இருக்கார் ராஜீவன் சார்? அவர் சாப்பிட வெளியே கிளம்பிட்டாரு. ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். ஆரியா ப்ளீஸ். சாப்பிட போயிட்டாருங்க. சார் சென்டிமெண்டா படத்துல ஒரு சீன்ல அப்பா வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அவர் இருக்கணும். நடிகர், ஆர்ட் டைரக்டர். சென்டிமெண்டா கிடையாது சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணும். நீங்க வேற சென்டிமெண்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாடி அண்ட் லிங்கு சார் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான். மாடி சொன்ன மாதிரி லிங்கு சார் வந்து அவர் டைரக்ட் பண்ண விதம், அவரோட பேஷன் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், சின்ன மொக்க காமெடியா இருக்கட்டும், பயங்கரமா சிரிப்பாரு. அதான் அவர் வந்து ரொம்ப ரெஸ்ட் எல்லா விஷயமும் பண்ணுவாரு. அதே மாதிரி மாடியை நல்லா ரெஸ்ட் எல்லா விஷயம் நல்லா சாப்பிடுவாரு. ஸோ இந்த உண்மையிலே இந்த படம் வந்து ஷூட்டிங் பிரேக், ஷூட்டிங் முடிஞ்சவொடனே பண்ண கலாட்டங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து படத்துல தெரியும். படம் பார்க்கும்போது எவ்வளவு ஜாலியா ஷூட் பண்ணிருக்கன்றது வந்து படத்துல கண்டிப்பா தெரியும். மேடி பத்தி கண்டிப்பா நான் சொல்லணும். அவர் ஒரு 50 ஃபிலிம்ஸ்ல பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட பிலிம் கரியர்ல நடந்த சம்பவங்கள், அவர் கத்துக்கின விஷயங்கள், ஒரு ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லலாம், ஆக்டரோட பர்சனல் சீக்ரெட்ஸ் சொல்லலாம். அது அவ்வளவு பெரிய மனசு பண்ணி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். உண்மையிலேயே நான் அதெல்லாம் வந்து கத்துக்கணும்னா அவர் மாதிரி ஒரு 50 படம் பண்ணாதான் நான் கத்துக்க முடிஞ்சிருக்கேன். தேங்க்யூ மை பிரதர். ஏன்னா சீன்ல ஒரு சீன் நடக்கும்போது இப்போ 4 பேர் இருப்போம். அப்போ அவர் சொல்லுவார், ஆரியா நான் மட்டும் நல்லா நடிச்சா பார்த்தாது, நீ நல்லா நடிக்கணும், சமீரா நல்லா நடிக்கணும், அங்கெல்லாம் நல்லா நடிக்கணும். அப்பதான் இந்த சீன் நிற்கும். இப்பதான் இந்த சீன் வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் மொக்க பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த சீன் நிற்காது. ஸோ அது அந்த சீன் நல்லா வருன்றதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து, இப்போ அவர் சொன்ன நானும் அம்மலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, சார் மாதிரி எப்படி இதை எக்ஸ்பிரஷன் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மேடி. அவர் எப்பவுமே இன்னும் சார் சொல்லுவார், பார்த்தீங்களா மேடி எவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எவ்வளோதான் தொந்தரவு பண்ணாலும் அவர் அந்த கஷ்டப்படாம ரொம்ப இரிட்டேட் ஆகாம அந்த அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாரு. அந்த ஒரு மனசு வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஐ திங்க் மேடி இதோட பிக் ஹார்ட். தேங்க்யூ மேடி. அண்ட் அமலா, சமீரா, அவங்க 2 பேரும் பிரிச்சு பேச முடியாது. Love you both. You've been fantastic in the movie. Thank you. And மேரி சொன்ன மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருப்பாரு. சண்டை போட்டுட்டுனா எங்களுக்காக சண்டை போடுவாரு. நான் எங்கள் கம்ஃபர்ட், எங்களோட இது பக்காவா இருக்கணும், எந்த விதத்துலையும் ஒரு குறை வைக்கக்கூடாது. எப்பவுமே ஷூட்டிங் முடிச்சு இல்லை ஷூட்டிங் வந்து அடிச்சுக்க போனா என்ன பண்ணுறது, எல்லாம் ஓகே தானே, எதுவும் பிரச்சனை இல்லையே, மேடிக்கு ஓகேவா, அமலாபால ஓகேவா, சமீரா ஓகேவா. ஸோ உண்மையிலே ஒரு ட்ரீட் தான் அது. எல்லா ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் திருப்பதி பிரதர்ஸ் உண்மையில நானும் மேடி அவங்க திருப்பதி பிரதர்ஸ்ல 2 பிரதர்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா வேற வழியில இன்னும் எங்களை வச்சு படம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தனஞ்சயன் சார் ஒரு பப்ளிசிட்டி, ஒரு மீடியா அட்டென்ஷன் இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து நியூ வேஸ் ஆஃப் ரீச்சிங் பீப்புள், அது அவ்வளோ. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல போடுறது, யூடியூப்ல போடுறது, அதுக்கெல்லாம் அப்டேட் வச்சிருப்பாரு, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. அது எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒரு பண்ண மாட்டாங்க. பட் ஐ திங்க் தனஞ்சயன் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி இஸ் கான் டு யூடிவி அண்ட் அவங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீரவ், ஆண்டனி, நம்ம ராஜீவன் சார், சார் அவர் பேக் ப்ராப்ளம் உட்கார்ந்துருக்காரு, பிரச்சனை இல்லை. அண்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் ஃபிலிம். சாரி இந்த ஃபிளைட்டுக்காக நானும் மேடிங் கிளம்புறோம். கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நிறைய நம்ம அடுத்த விழாலையும் ஃபோன்லையும் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆரியா. தேங்க்யூ.
சார் தேங்க்யூ ஸோ மச். இல்ல பேசணும். I just want to say something that when I entered the South film world, Gautam, he launched me with Varnam Airam, and everybody believed I was too glamorous for the role, but Gautam had the vision. The same way Lingu sir felt that I could play this girl of a village, this village role, and he really believed in me. So Lingu sir, thank you very much. And thank you for bearing with my Tamil, and I'm really working hard on everything. My role is really a fantastic role, and I'm so happy. The characters come out so beautifully. Maddie and Arya, I always say this, the Tirupati brothers have created the Vetai brothers, because it's just the most unbelievable two brothers, two sisters. What a fabulous combo. Brinda sir, he's the one who talked to the Tamil, so thank you very much. And I think the sisterly thing for Amla and me also was wonderful. Very sentimental thing for me is my art director here, Rajivan, played my father in Varnam Airam, which is very lucky for me. And he's also doing a small little role in this film. So I saw you on the bike. So hopefully that will be very good for us. I have told all the big bosses at UTV that this is a perfect film for them to come into the South with. I think Lingu sir has created a fantastic brand. He's a very successful director, and it's high time that all the big producers of India start looking at the South very seriously, because the South market, in my opinion, is much bigger than most of the markets out there. So very happy to be here. Thank you, Nirav, Anthony, and most of all, my biggest hero, Lingu sir. We love you. Thank you. Thank you. வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் லிங்கு சார். எல்லாத்துக்குமே உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா மைனாவும் தெய்வ திரும்ப நீங்க பார்த்துருக்கோம். அதுல ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு டைப் கேஸ்டட் ஹீரோயின் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஒரு ஹீரோயினா எல்லா கேரக்டர் பண்ண முடியணும். பட் அதுக்கு லிங்கு சார் தான் இந்த மாதிரி ஒரு கிளாமரஸ் ஹீரோயினா, ஒரு கமர்ஷியல் ஹீரோயினா இந்த ரோல் கொடுத்தது. ஆக்சுவலி இந்த ரோலுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது, டாப் ஹீரோயின்ஸ். பட் அவர் மைனா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த he had that conviction on me, இந்த மாதிரி கேரக்டர் பண்ண முடியும்னு. ஒவ்வொரு சீனும் எதா இருந்தாலும் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி அவ்வளோ கான்பிடன்ஸ் கொடுத்திருந்தது. அவரு சின்ன சின்ன இதா இருந்தா கூட எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அவரே வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோ டவுன் டு எர்த் ஆன ஒரு பர்சன். திஸ் இஸ் த 10th year ஆஃப் லிங்கு சார்ஸ் ஜர்னி கேரியர். இந்த 10th year கூட இந்த வேட்டை படம் அவர் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா, அவ்வளோ போக்கஸ்டா, சீன்ல மட்டும் அவ்வளோ போக்கஸ்டா இருக்கும். அவ்வளோ எல்லாமே அழகா என்ஜாய் பண்ணியிருந்தேன் ஹால் டீம் கூட. தேங்க்யூ லிங்கு சார் ஃபார் தட். இப்ப நான் இந்த படத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் தென் மேடி, ஆர்யா, மை கோஸ்டா, இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோஸ்டா ஃபார் மீ. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆர்யா ஸ்லோஸோ எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆக்டர் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் அவரு. ரொம்ப என்கரேஜிங். அண்ட் மேடி, ஐம் a big fan of மேடி ஆக்சுவலி. ஸோ மேடி கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. இட்ஸ் லைக் kind of dream come true for me. It was a learning experience. And Samira, my sister, she played my sister character. And my sisters, I think it was so real. She was so genuine actually. And அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், சாங் பார்த்திருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் நம்ம நடிச்சாலும் ரியலா வந்தாலும் அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பார்க்கும்போது. ஐ திங்க் இது நாங்க நடிக்கல, ரியலா அப்படிதான் இருந்தோம் சிஸ்டர்ஸ் மாதிரி. ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ பாஸ் திருப்பதி பிரதர்ஸ். லிங்கு சார் செட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அவர் செட்ல ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும்னு. நாங்க எல்லாரும் ஃபேமிலி மாதிரி உட்கார்ந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த பாண்டிங் இருந்தது எங்களுக்குள்ள. அதுக்கு பாஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ பிருந்தா சார் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் நீரவ், ஆண்டனி, தீபாலி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தீபாலி ஃபார் வாட் ஷி டிட் ஃபார் மீ இன் திஸ் மூவி. அண்ட் தேங்க்யூ ஆல் மீடியா பர்சன்ஸ். என்னோட growth-க்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியமா இருந்தது. அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்ஸ். Very nice. UTV கூட இது என்னோட செகண்ட் மூவி.
எல்லாரோட பப்ளிசிட்டி அதெல்லாம் பற்றி சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் மோர் கைண்ட் ஆஃப் பேஷனேட் பர்சன் டுவர்ட்ஸ் மூவி. அவரோட பேஷன் சினிமாக்காகவும் நல்ல சினிமா கொண்டு வரதுக்கும் அந்த பேஷன் தான் இதுக்கெல்லாம் அவரை என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன். உங்களோட ட்விட்டர்ல இருந்தாலும் ஃபேஸ்புக்ல இருந்தாலும் யூடியூப் எல்லாத்துலயுமே எப்பவுமே பார்க்க முடியும் அவரோட அப்டேட். ஸோ ஐ எம் ஃபீலிங் ஸோ லக்கி என்னோட தேர்ட் மூவி கூட யூடிவி கூட ஒர்க் பண்றதுல. தேங்க்யூ. நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். நான் பற்றி ரொம்ப அதிகமா லிங்குசாமி இங்க சொல்லிட்டாரு. ஆனந்தம் படத்துக்கு பிறகு 10 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே 10 வருஷம் நான் அவருக்கு 91லயே நான் அவரை சந்திச்சிட்டேன். காலேஜில் ஒரு கவிதை, காலேஜுடைய மலருக்கு ஒரு கவிதை கொடுக்கறதுக்காக வந்திருந்தாரு. கணவனுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு ஒரு கவிதையை மலருக்கு கொடுத்திருந்தார். நான் அரியர் எழுதுறதுக்காக அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அந்த பேப்பரை பார்த்துட்டு, சார் யார் சார் அந்த கவிதை எழுதுன்னு கேட்டேன். அதை போயிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பேக் ஷாட்ல ஒரு பையன் போயிட்டு இருந்தாரு. அவர் தான் லிங்குசாமி. சரி, அந்த அப்போ சந்திப்பு நடக்கல. அதுக்கு பிறகு அவருடைய கவிதை வெளியீட்டு விழாவுக்காக மறுபடியும் அவர் ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தாரு. இப்படி எங்களுடைய நட்பு கும்பகோணத்திலேயே ஒரு 3 வருடமும், அதுக்கு பிறகு சென்னைக்கு உதவி இயக்குநராக வந்ததுக்கு பிறகு என்னுடைய அறையில தங்கியிருந்தாரு. 20 வருஷம் அவருடைய 10 வருட டைரக்டர் வாழ்க்கையில 10 வருட உதவி இயக்குனர் வாழ்க்கை, மொத்தம் 20 வருடம் அவருடைய நண்பர். அவருக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த 10 வருடத்துல அவர் டைரக்டர் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு படம் இல்லாம இருந்தேன். ஆனா எனக்கு எந்த குறையும் காம்ப்ளெக்ஸும் ஏற்படாத அளவுக்கு என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்ட ஒரு நண்பன். அவருடைய படத்துக்கு வசனம் எழுதுறதுங்கிறது நான் செய்யற சிறு பணிதான். அதற்கு அவர் தருகிற அன்பு, அவர் கொடுக்கிற கிரெடிட், கொடுக்கிற சம்பளம் எல்லாமே அதிகம். அப்புறம் நான் நிறைய நிமிஷம் பேசலாம், இப்ப டைம் இல்ல. தனஞ்சயன் சாருக்கு மிக முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும். என்னன்னா அவருடைய தமிழ் சினிமாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பல புத்தகங்களில் வசனகர்த்தாக்களின் பெயர்கள் இடம்பெறவே பெறாது. அதுல வசனகர்த்தா ஒவ்வொரு படத்தும் முக்கியமான மைல் ஸ்டோன் படம்னு ஆனந்தம் படத்தை அவர் போட்டுட்டு வசனகர்த்தான் என்னுடைய பெயரும் போட்டிருந்தாரு. எல்லா படங்களுக்கும் வசனகர்த்தாவின் பெயரை மறக்காம குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு வசனகர்த்தாக்கள் சார்பாக மொத்தமாக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். மற்ற ஆரியா மாதவன் பற்றி எல்லாம் நிறைய பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. மற்றொரு சந்திப்பு நம்ம பேசுவோம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். போன படத்துல பையா படத்துல நீங்க ஒவ்வொரு விமர்சனத்திலையும் என்னை மிகவும் மறக்காம குறிப்பிட்டு பாராட்டி நல்லா இருந்தீங்க. உங்க அனைவருக்கும் அதுக்கு பிறகு சந்திக்கல. நன்றி, வணக்கம். சாரோட தேர்ட் ஃபிலிம் பண்றேன். இது இட்ஸ் an experience working with him. டோட்டல் ஃப்ரீடம். நீங்க ஏதாவது சொல்லுங்க சார், ஏதாவது பண்ணலாம் சார், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பண்ணுங்க, நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த ஃப்ரீடம் வெரி ரேர், பிகாஸ் தேர் பி லாட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் ஃப்ரம் அதர் பீப்புள். இங்க அந்த இன்டர்ஃபியரன்ஸ் இருந்ததில்லை. அவரு நல்லா இருக்கு, நல்லா இல்லை, பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அவ்வளவுதான். ஸோ அந்த ஃப்ரீடம் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ விஷ் திஸ் கோஸ் a long way. Thank you. Thank you, sir.